அத்தியாயம் 67. சக்தியை அதிகரிக்கும் மாத்திரையின் உதவியுடன் சமரனுக்கு தனது சக்திகள் உடனடியாக திரும்ப கிடைத்தது. ஆற்றலை முழுவதுமாக உணர்ந்த பிறகு அவன் மெல்ல கண்களை திறந்தான். அப்போது சில வீரர்கள் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். அவர்களின் கவனத்தை திசை திருப்ப சமரன் சட்டென தன் வயிற்றை பிடித்துக் கொண்டு, கொஞ்சம் அவசரம், அதான் மறைவ போறேன் என்றான். இதை பார்த்து வீரர்கள் சிரித்துவிட்டு திரும்பிச் சென்றனர். அதன் பிறகு சமரன் அந்த அடர்ந்த காட்டில் தனியே உலாவத் தொடங்கினான். அங்கு வெளிச்சம் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது. ஆனால் சற்று நேரத்திற்கு முன்புதான் அனைவரும் அந்த இடத்தை கடந்து சென்றதினால் அங்கு எந்த மந்திர மிருகத்தாலும் தனக்கு ஆபத்து ஏற்படாது என்பதை சமரன் அறிந்திருந்தான். அதனால் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு பயிற்சிக்கு ஏற்ற இடத்தை தேட ஆரம்பித்தான். அவன் அந்த அடர்ந்த காட்டிற்குள் ஆழமாக சென்று கொண்டிருந்தான். நடந்து செல்லும் போது திடீரென்று அந்த அடர்ந்த காட்டின் ஏதோ ஒரு மூலைக்கு தான் வந்திருப்பதை உணர்ந்தான். அங்கே அவன் ஒரு மலையில் இருப்பதை புரிந்து கொண்டான். அதன் அருகில் மிகவும் ஆழமான பள்ளம் ஒன்று இருந்தது. அது பசுமை நிறைந்து மிகவும் அழகாக தெரிந்தது. ஆனால் அதன் ஆழத்தை பார்த்ததும் சமரனின் தலை சுற்ற ஆரம்பித்தது. அப்போது அந்த மலையின் ஓரத்தில் ஒரு வெண்மையான மலர் சூரிய ஒளியில் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை பார்த்தான். உடனே அவன் அந்த மலரை நோக்கி நகர்ந்து அதன் அருகே சென்று அதன் அழகை உற்று பார்த்து கொண்டே ரசிக்க ஆரம்பித்தான். அந்த வெள்ளை பூவின் நடுவில் மருந்தின் மனம் வீசும் சிவப்பு நிற பழம் ஒன்று மறைந்திருப்பதை கண்டான். பின்னர் அவன் மெல்ல பூவை நோக்கி பறிப்பதற்காக தனது கையை நீட்டியவுடன் மின்னல் வேகத்தில் அந்த பூவை பறித்த ஒரு சிவப்பு நிற கையை பார்த்தான். இருவரின் கைகளும் உரசிக்கொண்டது. அதே நேரம் இருவரின் உடலிலும் மின்னல் பாய்ந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. உடனே அந்த வெள்ளை கை தன்னை சட்டென பின்னுக்கு இழுத்துக் கொண்டது. சமரன் அந்த கைக்கு சொந்தமான நபரை திரும்பி பார்த்தான். அந்த வெள்ளை கை மருத்துவர் இசையறிவியுடையதுதான் என்பதை புரிந்து கொண்டான் சமரன். இருவரின் கண்களும் மோதிக்கொண்டன. இருவரும் சிலகணம் ஒருவரை ஒருவர் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்கோ வேறொரு உலகில் தொலைந்து விட்டது போல நின்று கொண்டிருந்தவர்களை தென்றல் காற்று மென்மையாக வருடி சுயநினைவுக்கு கொண்டு வந்தது. அவளது கூந்தல் காற்றில் அசைந்தது. அப்போது அவள் கையில் இருந்த மலர் கையிலிருந்து நழுவி காற்றில் பறந்து பள்ளத்துக்கு அருகே செல்லத் தொடங்கியது. அது பள்ளத்தை நோக்கி பறந்து சென்று பள்ளத்தின் முனையில் நின்றது. அவள் ஓடிச் சென்று அதை கையில் எடுத்துக்கொண்டு நிமிர்ந்தாள். அப்போது திடீரென அவள் நின்று கொண்டிருந்த இடம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இடிந்து விழத் தொடங்கியது. அவளுடைய உடலும் பள்ளத்தில் விழத் தொடங்கியது. ஆனால் அவள் பள்ளத்தில் விழுவதற்கு முன்பு சமரன் அவளுடைய கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். இசையருவி சமரன் கையின் உதவியுடன் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தாள். அவளது சுவாசம் கனமாகி முகத்தில் பீதியுடன் பள்ளத்தை குனிந்து கீழே பார்த்தாள். அந்த மலர் இன்னும் அவள் கையில் தான் இருந்தது. அவள் லேசான பயத்துடன் தனது இனிமையான குரலில், "உங்களால முடியுமா? என்னை மேலே இழுக்க முடியுமா?" என்றாள். அவள் பயந்து கொண்டே அப்பாவித்தனமாக கேட்டவுடன் சமரன் கண்களை சிமிட்டி உடனடியாக அவளை மேலே இழுத்தான். அவள் மேலே வந்தவுடன் உடனடியாக சமரனின் கையை விடுவித்து தாழ்ந்த குரலில் அவனுக்கு நன்றி தெரிவித்தாள். "ரொம்ப நன்றி, சரியான நேரத்தில் என்னை காப்பாத்திட்டீங்க" என்று சொல்லிக்கொண்டே சமரனை கவனமாக பார்க்க ஆரம்பித்தாள். பின் தன் நெற்றியில் விழுந்த முடியை ஒதுக்கிவிட்டுக் கொண்டே, "நீங்களும் எங்க கூட தான் வந்தீங்களா?" என்றாள். "ஆமா, நானும் மற்ற வீரர்களோட சேர்ந்துதான் வந்தேன்" என்று சொல்லிவிட்டு அவள் மீதிருந்த தனது பார்வையை திருப்பிக் கொண்டான் சமரன். அவனது நோக்கம் இப்போது பயிற்சி செய்வதில்தான் இருந்ததே தவிர அவளை ரசிக்க அவனுக்கு நேரம் இருக்கவில்லை. ஆனால் இசையருவி மீண்டும் அவனிடம் ஒரு கேள்வியை கேட்டாள். "இந்த பூவை நான் எதுக்காக பறிக்க வந்தேன்னு தெரியுமா? இதுக்குள்ள என்ன பழம் இருக்குன்னு தெரியுமா?" என்றாள் இசையருவி. அவளது இனிய குரலை கேட்ட சமரனால் அவளை பார்ப்பதை தடுக்க முடியவில்லை. அவன் சிரித்துக் கொண்டே, "இது ஒரு அபூர்வமான வெள்ளை நிற பழம். இது காடுகள்ல மட்டும்தான் அதிகமா கிடைக்கும். ஆனா இதை மந்திர பறவைகள் கொத்தி தின்னுடும். மந்திர பறவைகளோட விருப்பமான உணவே இதுதான். அதனால இது அவ்வளவா நமக்கெல்லாம் கிடைக்கிறது இல்ல. இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இதை கடையில வச்சு வித்தா குறைந்தபட்சம் 4000 தங்க நாணயமாவது கிடைக்கும். சரிதானே?" என்றான் சமரன். சமரன் வாயிலிருந்து பழத்தை பற்றி இவ்வளவு கேள்விப்பட்ட பிறகு அவள் சற்று குழப்பமடைந்தாள். சமரனுக்கு ஒருவேளை போதைப் பொருள் மீது ஆர்வம் இருப்பதினால் இவ்வளவு விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கலாம் என்று நினைத்தாள். அவள் சிரித்துக்கொண்டே மேலும் தொடர்ந்தாள். சரியாதான் சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா மருந்துக்கான பல்வேறு மூலிகைகளை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கும் தெரியுமா?" என்றாள். "நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்துதான் மூலிகைகளை அடையாளம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். இப்போ ஓரளவுக்கு தெரியும்" என்றான் சமரன். அவள் சிரித்துக்கொண்டே, "அப்படியா?
நல்லது. நான் தான் இந்த பழத்தை பறிச்சேன். ஆனா சரியான நேரத்துல நீங்க என் கையை பிடிக்காம இருந்திருந்தா எனக்கு என்ன ஆயிருக்குன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. அதனால இந்த பழத்தை நீங்களே வச்சுக்கோங்க என்று சொல்லிக்கொண்டே வெள்ளை மலரிலிருந்து பழத்தை பறித்து சமரனிடம் நீட்டினாள். அந்த பழம் சமரனுக்கு அவ்வளவு சிறப்பாக தோன்றவில்லை என்றாலும் இப்போது இசையருவி அவனுக்கு அந்த பழத்தை கொடுப்பதால் அவள் மனம் புண்படக்கூடாது என்று எண்ணி மௌனமாக அந்த பழத்தை பெற்றுக்கொண்டான். அப்போது சட்டென அவளுடைய முகபாவம் மாறியது. அவன் பழத்தை கையில் பிடித்தவுடன் பதட்டத்தோடு அவள் சமரனை பார்த்து, சரி வாங்க, நேரமாச்சு, இப்போ நாம கிளம்பலான்னு நினைக்கிறேன். வீரர்கள் எல்லாரும் ஓய்வெடுத்து முடிச்சிருப்பாங்க. அதனால நாம இதுக்கு மேல தாமதிக்க கூடாது, உடனே போகலாம் என்றாள். அவள் கொடுத்த பழத்தை கையில் பிடித்துக் கொண்டு அவளுடைய திடீர் பதட்டத்தை பார்த்து குழம்பினான் சமரன். இந்த அவசரத்துக்கு என்ன காரணம் என்று அவனுக்கு புரியவில்லை. என்னாச்சு இவளுக்கு? ஏன் திடீர்னு இவ்ளோ பதட்டம்? இவ்ளோ நேரம் நல்லா தானே இருந்தா, இவ என்கிட்ட இருந்து எதையாச்சும் மறைக்க பார்க்கறாளோ என்று யோசித்தான். இந்த கேள்விகளை மனதில் கேட்டுக்கொண்டே பழத்தை பைக்குள் வைத்தான். மருத்துவரே, எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா என்றான். ஓ, தாராளமா கேட்கலாமே என்றாள் இசையருவி. நீங்க எதுக்காக இங்க தனியா வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் உங்க கூட எந்த வீரரையும் அழைச்சிட்டு வரல என்றான் சமரன். அவன் அப்படி கேட்டவுடன் இசையருவிக்கு வியர்த்து கொட்டியது. அவளும் இப்போது பீதியடைய ஆரம்பித்திருப்பதை சமரன் கவனித்தான். அவளிடம் ஏதோ தவறு இருப்பது போல உணர்ந்தான். அவள் தனது பதட்டத்தை மறைத்துக் கொண்டு சமரனிடம் ஒரு போலி சிரிப்புடன், நான் எனக்கு சின்ன வயசுல இருந்து இது மாதிரி விபரீதமான தேடல் ரொம்ப பிடிக்கும். அப்போல இருந்தே எனக்கு இது பழகி போச்சு. அது மட்டும் இல்லாம வீரர்கள் எல்லாரும் ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க. அவங்க யாரையும் நான் தொந்தரவு செய்ய விரும்பல. இந்த பழங்கள் மலை ஓரத்துல மட்டுமே விளையும். அது தெரிஞ்சிருந்தும் நான் ஒருவேளை இங்க வராம போயிட்டா அப்புறம் வருத்தப்பட்டிருப்பேன் என்றாள். அவள் சொல்வதை கேட்டு சமரனின் சந்தேகம் சற்று தனியத் தொடங்கியது. அவன் தலையசைத்து விட்டு திரும்பிக் கொண்டிருக்க மோதிரத்தில் இருந்து வருணமித்திரர் குரல் கொடுத்தார். சமரா, அவ பொய் சொல்றா. அவ வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன் என்றார். குருவிடமிருந்து இதை கேட்ட சமரன் சட்டென நின்று விட்டான். உடனே திரும்பி இசையருவியை பார்த்தான். பதட்டத்தை உணர்ந்த சமரன் மலையின் விளிம்பிற்கு செல்ல ஆரம்பித்தான். அதைக் கண்ட இசையருவி சத்தமாக அவனிடம், நீங்க எங்க போறீங்க? நாம உடனே திரும்பி போயாகணும். அங்க எல்லாரும் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க என்றாள். ஆனால் சமரன் அவளுடைய வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் அந்த மலர் நடப்பட்ட மலையின் விளிம்பை அடைந்தான். அதன் பிறகு அதன் கரையில் நடந்து சென்றபோது மீதமுள்ள பூக்களுக்கு அருகில் சில அடர்ந்த மரக்கிளைகள் இருப்பதை கண்டான். அவை இடப்பக்கத்திலிருந்து பூமிக்கு அடியில் உள்ள ஒரு குகைக்குள் செல்வதை கவனித்தான். அங்கிருந்து அவனுக்கு எதுவும் தெளிவாக தெரியவில்லை. ஒரு சிறு பகுதிதான் சமரனின் கண்களுக்கு தெரிந்தது. அவளை பார்த்து கொண்டே மரக்கிளைகளை கவனமாக மிதித்து குகைக்குள் செல்ல ஆரம்பித்தான். உள்ளே நுழைந்தவுடன் அங்கே மிகவும் இருட்டாக இருப்பதை கண்டான். சில கல் துண்டுகள், சில மரக்கிளைகள் மற்றும் எலும்புகள் போன்றவற்றை தவிர வேறு எதுவும் தரையில் காணப்படவில்லை. இங்க என்னவோ தப்பு இருக்கு என்று நினைத்த சமரன் தனக்கு பின்னால் ஏதோ ஒரு காலடி சத்தத்தை உணர்ந்தான். அது நிச்சயமாக இசையருவியின் காலடி சத்தமாகத்தான் இருக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டான். அவளை பார்க்க வேகமாக திரும்பியவுடன் அவள் சட்டென சமரன் மீது ஒரு வகையான வெள்ளை பொடியை தூவினாள். அது அவனுடைய உடல் முழுவதும் படர்ந்தது. திடீரென சமரனுக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. என இருமிக் கொண்டே அங்கேயே தலையை பிடித்துக் கொண்டு மயங்கி விழுந்தான். சமரன் மயங்கி கிடப்பதை பார்த்த இசையருவி தன் கைகளில் இருந்த வெள்ளை பொடியை துடைத்துவிட்டு பெருமூச்சு விட்டபடி குனிந்து சமரன் காதருகே வந்து, நாம போகலான்னு சொன்னப்பவே கேட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்ட. இப்போ பாத்தியா, நீ இங்கேயே நல்லா மாட்டிக்கிட்டியா என்று வஞ்சகமாக கூறினாள். அதன் பிறகு அவள் ஒரு கயிற்றை எடுத்து சமரனின் கைகளை கட்ட ஆரம்பித்தாள். அப்போது சட்டென சமரன் கண்களை திறந்து அவளுடைய கைகளை பிடித்துக் கொண்டான். நீ இப்படி ஒரு தந்திரத்தை முயற்சி செய்வன்னு நான் நினைக்கவே இல்லை. நல்லவேளை நான் எதுக்கும் தயாரா இருந்தது நல்லதா போச்சு. அதனாலதான் உன்னோட வெள்ளப்பொடி எனக்கு வேலை செய்யல என்றான். அவன் சுயநினைவுடன் இருப்பதைக் கண்டு இசையருவி திகைத்து விட்டாள். எனினும் அவனிடமிருந்து தப்பிக்க அவனை பலமாக உதைத்தாள். அவளுடைய தாக்குதலை சட்டென தவிர்த்து அவன் தனது காலை பயன்படுத்தி இசையருவியின் காலை பற்றி கொண்டு கடுமையாக அழுத்தத் தொடங்கினான். அவளுடைய அழகான முகம் வலியில் கலங்குவதை பார்த்தான் சமரன். சிரித்துக்கொண்டே தனது இன்னொரு காலால் அவளை தாக்கினான். இந்த தாக்குதலால் இருவரும் தனித்தனியே தரையில் விழுந்தனர். சமரன் உடனடியாக எழுந்து மீண்டும் அவளை தரையில் வைத்து அழுத்தினான். அதனால் அவளால் எழுந்து ஓட முடியவில்லை. இந்த நேரத்தில் இருவரின் உடல்களும் ஒன்றோடொன்று மிகவும் நெருக்கமாக இருந்தன. இதன் காரணமாக
அவளுடைய முகம் சிவந்து விட்டது. அவனது ஸ்பரிசத்தின் உணர்வு அவளை மிகவும் தொந்தரவு செய்தது. அவள் எப்படியாவது அவனது பிடியிலிருந்து விடுபட முயன்றாள். என்ன விடு, என்ன விடு. இப்போ நீ என்ன விடலன்னா அப்புறம் நான் சத்தமா கத்துவேன். அதுக்கப்புறம் போர் வீரர்கள் இங்க வந்து என்ன காப்பாத்திடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் நீ இங்கிருந்து வெளியேறவே முடியாது என்று அவனை மிரட்டினாள். சமரன் சிரித்துக் கொண்டே, அப்படியா, எங்க கத்து பார்க்கலாம். நீ கத்துனா இந்த குகையோட ரகசியம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். உன்னை விட்டு விலகிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா நீயாதான் வலிய வந்து என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க. அதுதான் ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது என்றான் சமரன். ஏன்னா உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல என்றாள். மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்லனா இங்கேயே நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம் என்று மிரட்டினான். அவனுடைய மிரட்டல்களையும் மீறி அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. இங்க இருக்கிற அத்தனை வீரர்களும் என் மேல பைத்தியமா இருக்காங்க. அதை மறந்துடாத. நீ என்ன ஏதாவது செஞ்சா அவங்க யாருமே உன்னை சும்மா விட மாட்டாங்க. வேணும்னா முயற்சி பண்ணி பாரு என்றாள். உன் அழக பத்தி ஏன் நீயே ரொம்ப பெருமைப்பட்டுக்கிற? அழகான முகத்தை தவிர வேற என்ன இருக்கு உன்கிட்ட? சரி, அதை விடு. உன்கிட்ட என்ன இருந்தா எனக்கு என்ன? எனக்கு இதுலெல்லாம் ஆர்வமே இல்ல. இந்த குகைக்குள்ள என்ன ரகசியம் இருக்கு அதை மட்டும் சொல்லு என்றான் சமரன். நீ என்ன பேசுறேன்னு எனக்கு சுத்தமா புரியல. இந்த குகையில நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல என்றாள். ஆனால் சமரன் மீண்டும் அவளை மிரட்டினான். இல்ல, நீ பொய் சொல்ற. ஒழுங்கா நீயாவே உண்மையை சொல்லிட்டா உனக்கு நல்லது. இல்லனா நீ கொண்டு வந்த கைத்தால உன்னையே கட்டி குகைக்குள்ள உன்னையும் இழுத்துட்டு போய் எல்லா உண்மையையும் நானே தெரிஞ்சுக்கிறேன் என்றான் சமரன். உள்ளே செல்லுமாறு சமரனின் மிரட்டலை கேட்ட இசையருவி பயந்து நடுங்கினாள். அவள் முகத்தில் இருந்த புன்னகை முற்றிலும் மறைந்து விட்டது. ஆனால் அவள் எதுவும் பேசாமல் அப்படியே இருந்தாள். சமரன் சிரித்துக் கொண்டே அவள் அருகில் வந்தான். அவள் பயத்தில் கண்களை மூடினாள். சமரன் அவளிடம் கிசுகிசுத்தான். நான் சொல்றத கவனமா கேளு. இந்த பகுதியில ஒரு மாய குரங்கு ஒன்னு சுத்திட்டு இருக்கு. அது பெண்களை கண்டா விடாதான். நான் உன்னை கொன்னுட்டு அந்த குரங்கு மேல பழிய போட்டா உன்னால என்ன பண்ண முடியும்? இப்பவே எல்லா உண்மையும் சொல்லிடு என்றான் சமரன். அவனது மிரட்டல்கள் இப்போதுதான் அவளிடம் வேலை செய்தன. அவள் சமரனின் பிடியிலிருந்து விடுபட முயன்றாள். ஆனால் சமரனின் சக்தியை உணர்ந்தவள் அவனால் ஒரே அடியில் தன்னை வீழ்த்திவிட முடியும் என்பதை அறிந்திருந்தாள். அதனால் பயந்து கொண்டே அவனிடம், சரி சொல்றேன், என்னை விட்டுடு, நான் உண்மையை சொல்லிடுறேன் என்றாள். அவன் புன்னகையுடன் தனது பிடியை தளர்த்தினான். எனினும் முழுவதுமாக விடுவிக்கவில்லை. ஒரு தற்காப்புக்காக அவளுடைய மணிக்கட்டை மட்டும் லேசாக பிடித்திருந்தான். அவள் அந்த குகையின் ரகசியத்தை சொல்லத் தொடங்கினாள். நான் பழங்களை சேகரிக்க ஒரு முறை இங்க வந்த போதான் தவறுதலா இந்த குகையை கண்டுபிடிச்சேன். திடீர்னு என்னோட கவனம் இந்த குகை மேல விழுந்துச்சு. எங்க கிராமத்துல அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எங்க முன்னோர்கள் எங்களுக்காக இது மாதிரி குகைகள்ல சில ரகசியங்களை விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் இதுக்குள்ள ஆழமா போனதில்லை. இதுதான் நிஜம். நான் உள்ள எல்லாம் போனதில்லை. ஆனா ஒண்ணு, இந்த குகையில எங்க முன்னோர்கள் விட்டுட்டு போன சில தடயங்களை நான் பார்த்திருக்கேன். அவங்க எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க இதை கேட்ட சமரன் சற்று குழம்பி போனான். அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ என்னென்னவோ சொல்லி உளறிட்டு இருக்கா. முன்னோர்கள்னு சொல்றா, தடயம் இருக்குன்னு சொல்றா, முன்னோர்கள் ஏதோ விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொல்றா. என்னதான் சொல்ல வரா என்று குழப்பத்தோடு அவளை பார்த்து கொண்டிருந்தான். சரி, அப்படின்னா வா, நம்ம 2 பேருமே உள்ள போய் அப்படி என்னதான் மறைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் என்றான் சமரன். இல்ல, அப்படி செய்யக்கூடாது. இது ரொம்ப ஆபத்தான குகைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால உள்ள போறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நீ மட்டும் எங்க முன்னோர்கள் விட்டுட்டு போன ரகசியத்தை கண்டுபிடிச்சு திருடிட்டு போகணும்னு முயற்சி பண்ணன்னு வையேன், அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு மோசமான பொண்ணை உன்னால பார்க்கவே முடியாது. உன்னை எதிர்த்து என்னால எதுவும் செய்ய முடியாம இருக்கலாம். ஆனா உன்னை விட சக்தி வாய்ந்த வீரர்கள் எங்க கிராமத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் லேசா கண்ணை காட்டினாலே போதும், உன் கதையை சுலபமா முடிச்சிருவாங்க என்றாள் இசையருவி. சமரன் செய்வதறியாது திகைத்து நின்றான். சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.